வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தைப்பூச பெருவிழா வள்ளலார் தர்மசாலை சூரப்பேடு பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் தர்மசாலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தொடர் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு வள்ளலார் அடிகளாரை வணங்கி பூஜை செய்து தொடர் அன்னதான நிகழ்வில் கலந்து கொண்டு அருள் பெற்று கொண்டனர். மேலும் தொடர் அன்னதான நிகழ்வில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் ஹேமந்த். சூரப்பேட்டில் இருக்கேன். தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கே அன்னதான திருவிழா நடந்துகிட்ருக்கு. வடலூர்லேயும் விசேஷம், இங்கேயும் விசேஷம், இங்கேயும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. மிக்க நன்றி. தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கே விசேஷம். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 500-600 பேர் மேலே சாப்பிட்ருப்பாங்க. அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி. அவர் எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அணையாக அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே அந்த வயிறு பசி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்தும் நடந்துட்டு இருக்கோம். மிக்க நன்றி. நாங்கள் ஜேபி நகர், சூரப்பேட்டு. என் பேர் ஹேமந்த் குமார். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரையும் பெற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூரில் 6 தடவை ஜோதி தரிசனம் காணப்படும். இன்றைக்கு தான் மாயாத்திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த திரையை நீக்கி பார்க்கறதுனால அது 6 கால பூஜா காமிக்கிறோம். இது எதுனா புறத்தில் இதை பார்க்கணுன்றதுக்காக இந்த ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. புறத்தில் இருக்கிறத அகத்தில் காட்டப்படுகிறது. இதை பார்த்தா நம்ம உள்ளே இருந்து நம்ம இறைவனை பார்த்தா அது ஒரு நல்லது, ஆன்மா சுத்தமாகும். அதற்காக தான் இந்த தைப்பூசமே. தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு 1000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. 1000 பேர் சாப்பிட்டிருப்பாங்க. அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது. வேணடியலா சத்திரத்தில் 1000 பேர் சாப்பிட்டு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. ஐயாவுடைய கொள்கைகள். ஐயா இதற்காக ஜீவகாரணியை ஒழிக்க என்ற இதில் பசி தவிர்த்தலை
ஜீவகாரணி என்ற ஒழுக்கத்தால் பசி தவித்தலை தவித்து கொண்டு இருக்கிறார் அனைத்து ஜீவராசிகளுக்கும். இம்மாதிரி யாராலையும் செய்யவே முடியாது. அனைத்து ஜீவர்களும் ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாமல் சமபந்தி போஜனம் நடத்தப்படுகின்றது இங்கு. என் பேர் மோத்தி, அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் மாதவ சேவாசத்தில் சேவை பண்ணுறேன். 3 நாளைக்கு முன்னால் இங்கே வந்து வேணு சாரை பார்த்து பேசிட்டு இன்றைக்கி இங்கே வந்து சேவை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வள்ளலார் பெருமைக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதை நடத்துகிற அந்த வேணு சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்றைக்கும் இந்த மாதிரியே இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆண்டவனை ரொம்ப பிரார்த்திக்கிறேன். நல்ல சாப்பாடு, நிறைய பேர் சாப்பாடு, என்றைக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு அந்த வள்ளலாரையும் ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. நான் பார்த்து ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு மேலே சாப்பிட்டாங்க. எனக்கு பின்னால் எத்தனை பேர் வருவாங்க எனக்கு தெரியல. வந்து சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் சொல்லி கவுண்டிங்